முன்னோர் காலத்தில் விஜயபுரம் என்ற ராஜ்யத்தில் முத்தாளம்பட்டி என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். ராமுவின் வாழ்வாதாரம் அவர் வளர்த்து வரும் மாடுகளை சார்ந்தே இருக்கிறது. ராமு தனது மாடு தரும் பாலை எடுத்துச் சென்று கிராமப்புறத்தில் விற்று குடும்பத்தை நடத்தி வருகின்றார். அதே கிராமத்தில் சேது என்ற பால் வியாபாரியும் வாழ்ந்து வருகிறார். சேது அந்த கிராமத்திலேயே செல்வம் அதிகம் வைத்திருப்பவர். அது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்திற்கு தலைவரும் அவர்தான். ஊர் மக்கள் அனைவரும் ராமுவிடம் மட்டும் அதிகமான நபர்கள் பால் வாங்குவார்கள். சேதுவிடம் பால் வாங்குவதை குறைத்து கொண்டார்கள். பால் எல்லாத்தையும் வித்திட்டு ராமு தனது வீட்டிற்கு செல்கின்றான். ராமு தன் மனைவியிடம் கூறினான், லக்ஷ்மி, இன்னைக்கு பால் எல்லாமே வித்துடுச்சு. லக்ஷ்மி இன்னும் சொல்ல போனா பால் அதிகமாகவே தேவைப்படுது. லக்ஷ்மி என்றான். லக்ஷ்மி இன்னைக்கு பால் எல்லாமே வித்துடுச்சு. லக்ஷ்மி இன்னும் சொல்ல போனா பால் அதிகமாகவே தேவைப்படுது. லக்ஷ்மி. என்னங்க சொல்றீங்க? பரவாயில்ல, வியாபாரம் நல்லாதான் போகுது. இப்படியே நல்லா வியாபாரம் ஆகினா நம்ம கஷ்டம் கொஞ்சம் குறையுங்க. ஆமா லக்ஷ்மி, நல்லா போகுது. பால் பத்தல இல்ல, அதனால இன்னொரு பசுமாடு வாங்கிடலாமா லக்ஷ்மி? வாங்கிடலாங்க, நல்ல மாடா பார்த்து வாங்கிடலாம். எல்லா பர்சு, இந்த ராமு பைய பால் விற்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வியாபாரமே குறைஞ்சு போயிடுச்சுடா. எதனாலன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன காரணம்? நீ பால்ல கொஞ்சம் தண்ணிய கலந்தா பரவாயில்ல. நீ தண்ணியில கொஞ்சமா பால கலந்தா யார் வாங்குவாங்க? தெரியலண்ணே. நாமளே போய் பார்க்கலாம வாங்கண்ணே. சேதுவும் பரசுவும் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள செல்கின்றார்கள். அக்கா, இந்த சேது அண்ணன் விக்கிற பால் நல்லா இருக்கவே மாட்டேங்குது அக்கா. ஆமா, சேது கட்ட வாங்குற பால் காய்ச்சினா பால் பொங்கவே மாட்டேங்குது. அதனால தான் ராமு கிட்ட பால் வாங்குற. ஆமாம், பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும் என்று பேசிக்கொண்டே இரு பெண்களும் அங்கிருந்து சென்றனர். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அண்ணே? இவ்வளவு நாள் நீங்க வித்த பாலத்தான் வாங்குனாங்க. ஆனா இப்போ அந்த ராமு விக்கிற பால் தான் வாங்குவேன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமு தான் அண்ணே. ஆமால, இந்த ராமு பயல இந்த ஊரை விட்டே துரத்தணும்டா. ஒன்னு பண்ணு, அவ வீட்ல இருக்கிற மாடுகளை நம்ம கொட்டையில மறைச்சு கட்டி போட்டுரு. சரிங்க அண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுற. அரசு சேது சொன்ன மாதிரி ராமுவின் மாடுகளை ஓட்டிச் செல்ல சென்றான். பரசுவும் சேது சொன்ன மாதிரி ராமுவோட மாடுகளை நள்ளிரவுல வந்து ஓட்டிக் கொண்டு செல்கிறான். அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ராமுவோட மாடுகளை ஓட்டிக்கிட்டு வந்துடேனே. ஷபாஷ்டா, பரசு வேலைய கனகச்சிதமா முடிச்சிட்ட. இல்ல யாராச்சும் பாத்தாங்களா உன்ன? இல்லன்னே, யாரும் பாக்கல. என்ன போய் பிடிக்க முடியுமா? இனிமே அந்த ராமு என்ன பண்றான்னு பாக்குற எனக்கே போட்டியாவறானா பாத்துக்கிற. மறுநாள் காலையில் ராமு பால் கறக்கச் சென்றான். அங்கு அவனுடைய மாடு இல்லாததை பார்த்து லக்ஷ்மியிடம் கூறினான். மாடுகள் எங்கே? நீ வேறு எங்காவது கட்டி வைத்திருக்கிறாயா என்று கேட்டான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, மாடுகள் எங்கே? நீ வேறு எங்காவது கட்டி வைத்திருக்கிறாயா? நான் எங்கேயும் கட்டி வைக்கவில்லை. நீங்கள் கட்டி வைத்ததுதான். நான் எதுவும் செய்யவில்லை. இல்லையென்றால் மாடுகள் கயிற்றை அறுத்துக்கொண்டு சென்று விட்டதா? இல்லங்க, அப்படி இருக்க வாய்ப்பில்ல. மாடு அறுத்து கொண்டு போயிருந்தால் எப்படி? எல்லா மாடுகளும் எப்படி போயிருக்கும்? இது ஏதோ ஒருவர் திட்டமிட்டு செய்த மாதிரி இருக்கு. சரியானா போய் கிராமத்துல விசாரிக்கிற மாடு இங்க எங்கேயாவது வந்ததான்னு நீ நம்ப நிலத்துல போய் தேடிப்பாரு. மாடுகளை தேடுவதற்காக கிராமத்திற்கு உள்ளே ராமு செல்கிறான்.
என்ன ராமு, இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டே பால் வாங்க? இன்னும் நேரம் இருக்கே. மாடு எதுவும் இங்க வரலையாண்ணா? இல்லப்பா தம்பி, இங்க எந்த மாடும் வரல. ராமு என்ன செய்வது என்று தவித்தான், குழம்பினான். ராமு மாடுகளை தேடிக் கொண்டிருக்கும் செய்தியை சேதுவிடம் பரசு சொல்கிறான். சேது அண்ணே, சேது அண்ணே, இந்த ராமு அவனோட மாடுகள ஊர் முழுக்க தேடுறான்னே. தேடட்டும். அவ எங்க தேடினாலும் கிடைக்காது. நல்லா தேடட்டும். மாடுகளை தேடிவிட்டு வீடு திரும்பினான். லக்ஷ்மி கேட்டால், மாடுகள் எங்கங்க என்று ராமுவிடம் கேட்டால், மாடுகள் எங்க தேடியும் கிடைக்கலையாங்க. மாடுகள் எங்க தேடியும் கிடைக்கல லக்ஷ்மி. என்ன பண்றதுனே தெரியல லக்ஷ்மி. காலையில மாடுகளே வீடு தேடி வருதான் பாப்போம். சேது மறுநாள் காலையில் ராமுவின் மாடுகளை பார்க்க செல்கிறான். சேது ராமு மாடுகிட்ட சென்றவுடன் அவரை முட்ட வருகிறது. என்னவே முட்ட வரியா நீ? இனி உன்னை என்ன பண்ணுற பாரு. மாடு சேதுவை முட்டுவதற்கு துரத்துகிறது. என்ன? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, ஐயோ மாடு துரத்துது, காப்பாத்துங்க என்று அலறியபடியே சேது ஓடினான். என்ன? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, ஐயோ மாடு துரத்துது, காப்பாத்துங்க. ராமு, காப்பாத்து ராமு, உன்னோட மாட்டுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. வெள்ளையா, வெள்ளையா, நில்லுடா, நில்லுடா. நீங்க என்ன பண்ணீங்க? வெள்ளைய உங்களை துரத்துறா? சேது ராமுவிடம் மன்னிப்பு கேட்கிறான். ராமு, என்ன மன்னிச்சிடு ராமு. உன்னோட மாடுகளை ஆள் வச்சு கடத்த சொன்னது நான்தான் ராமு என்று மன்னிப்பு கேட்டான். ராமு, என்ன மன்னிச்சிடு ராமு. உன்னோட மாடுகளை ஆள் வச்சு கடத்த சொன்னது நான்தான் ராமு. என்னன்னே சொல்லுறீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? வியாபாரத்தில் நீ என்ன விட அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட. அது மட்டுமா என்கிட்ட? பால் வாங்கினவங்க எல்லாரும் இப்போ ஊன்கிட்ட பால் வாங்குறாங்க. அதனாலதான் இப்படி பண்ண. அண்ணே, நீங்க பால்ல தண்ணிய கலந்து விக்கிறீங்க அப்படின்னு நீரைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்க பால்ல தண்ணி கலக்காம வித்து பாருங்க. பால் உங்ககிட்டயும் பழைய மாதிரி பால் வாங்குவாங்க. நம்ம அவங்களுக்கு உண்மையா இருந்தா அவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க. சேதுவும் பாலில் தண்ணீர் கலக்காமல் வியாபாரம் செய்தார். மக்கள் அவரிடமும் பால் வாங்கினார்கள். நாம் உண்மையாக உழைச்சா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற நல்ல கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சிக்கோங்க.